என் அன்பு குழந்தையே, உனக்கு வரவிருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற உன் பிரத்யங்கரா நான் வந்திருக்கின்றேன். உன்னை நோக்கி வருகின்ற தீய சக்தி என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிடத்தான் நினைக்கின்றேன். இந்த தீய சக்தியிடமிருந்து உன்னை காப்பாற்ற உன் பிரத்யங்கரா அவதாரம் எடுத்து உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளை எல்லாம் விளைவிக்க கூடியது என்பதனை நான் அறிவேன். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் என்னவென்று நான் அறிவேன். இத்தனை நாளும் என் பிள்ளை ஏங்கி தவித்ததும் நீ புலம்பிக் கொண்டிருந்ததும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அன்பு எந்த நிலையிலும் உனக்கு எப்பேற்பட்ட விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து விடும். இந்த தெய்வத்தின் அன்பு உன்னை எந்த கஷ்டத்திலும் நிச்சயமாக காப்பாற்றிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் உன் தாய் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே. இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா? உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி கொடுக்கும் அல்லவா? பிரத்யங்கரா, ஒரு ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க வரக்கூடிய இந்த நேரம், உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு தீமைகளிலிருந்தும் நீ உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று கவனிக்க வேண்டும். நம்மை தேடி வந்து நம் வாழ்க்கையில் நமக்கு வேதனைகளை கொடுக்கும் சில விஷயங்களை நாம் இப்பொழுதே கணித்து விட வேண்டும். ஏனென்றால் ஆபத்து எந்த திசையிலிருந்து யாரால் வரக்கூடும் என்பதனை நம்மால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. யார் இருந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொன்றையும் நடத்துகிறார்கள் என்பதனையும் நாம் அவ்வளவு எளிதில் உணர்ந்து விட முடியாது. சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் நம்மை அதிகமாக வேதனைக்கு ஆளாக்கி விடுகின்றதல்லவா? ஆபத்து வருவது தெரிந்துவிட்ட பிறகும் கூட அந்த ஆபத்திலிருந்து நம் வாழ்க்கையை நம்மால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் நாம் எதற்குமே தயாராக இல்லாதவர்களாக மாறிவிடுவோம். மற்றவர்கள் உன்னை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? இவர்கள் எதற்கும் லாயக்கில்லை. எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, எவ்வளவு சிறிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, வாழ்க்கையை பற்றி எந்த பிடித்தமும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை என்று சொல்லி உன்னை திட்டி தீர்ப்பார்கள் அல்லவா? மற்றவர்களுக்காகவெல்லாம் நீ வாழ வேண்டாம். ஆனால் உனக்காக இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் சொல்வது போல உனக்காக இந்த வாழ்க்கையை நீ பெருமகிழ்ச்சியோடு மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நினைத்து பார்த்தால் எதுவுமே இங்கு சாத்தியமில்லாதது போலத்தான் தோன்றும். நாம் நினைத்து பார்த்தால் இங்கு எதுவுமே நடக்காது போலத்தான் தோன்றும். ஆனால் எல்லாமும் ஒரு நாள் நடக்கும் பொழுது இதை நாம் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி நீ வியந்து பார்ப்பாய். இது நடக்கும் என்று நாம் நினைக்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ ஆச்சரியப்படுவாய். உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலங்களை என் பிள்ளை நீ இப்பொழுதாவது சற்று புரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்கு என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் இப்பொழுதாவது புரிதலுக்குள் வர வேண்டும். ஆபத்து வருகிறது, ஒரு தீய சக்தி உன்னை நோக்கி வருகிறது என்று உன் அம்மா நான் உன்னிடம் சொல்கிறேன் என்றால் அந்த இடத்தில் நீ கவனமாக அதை என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் போதும். உன்னை தேடி வரும் எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்டுகொள்வாய். உன்னை தொடரும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதானே உண்மை. நான் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையுமே சரியாகவும் தரமாகவும் உனக்கு கொடுத்துவிட நான் எண்ணுகின்றேன். எந்த இடத்தில் நாம் எதை இழந்தோமோ, எந்த இடத்தில் நாம் எதை தொலைத்தோமோ, அந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் நமக்கு ஆபத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது, மீண்டும் மீண்டும் இதையெல்லாம் தொலைக்கவே நமக்கு சூழ்ச்சிகள் நடக்கும் பொழுது சற்று உன்னிப்பாக நாம் கவனிக்கத்தான் வேண்டும். எதிர்வரக்கூடிய எல்லாமும் நம்மை நிச்சயமாக காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்றால் அந்த இடத்திலிருந்து நாம்
நம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கென்ற ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த காலம் நீ எந்த இடத்திலும் எதையும் யோசித்து இனி கலக்கம் கொண்டிருக்காது. நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பான பல விஷயங்கள் நிறைவாக நடக்க வேண்டும். தெய்வம் உனக்கு அத்தனையையும் சொல்லித்தர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சரியாக உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா ஒருவருக்கு ஒரு விஷயத்தை நிறைவாக எடுத்துச் சொல்ல முன் வருகிறேன் என்றால் அந்த இடத்தில் நின்று அந்த விஷயத்தை நீ சரியாக எப்பொழுதும் பெற்றிட முன்வந்து நிற்க வேண்டும். கவனக்குறைவு ஒருபோதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எந்த இடத்தில் உனக்கு கவனக்குறைவு ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் நின்று அத்தனையையும் நீ தொலைத்து விடுவாய் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி தேடி உனக்கு வேண்டியதை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நான் எப்பொழுதுமே இந்த தாயானவள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவோடு தான் எல்லாமும் நடக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றி பல குழப்பங்களை உருவாக்குவதற்கென்றே பல சூழ்நிலைகள் வருகிறது என்பதனை நீ மறந்து போய்விட்டாயா? என் பிள்ளையே, எந்நாளுமே நாம் நமது என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொருவர் கைகளில் அழகாக இருப்பதும், நமது இல்லை என்று நினைப்பது நம் கைகளிலேயே அழகாக தவழ்வதும் இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை யாராலும் அவ்வளவு எளிதில் மாற்றிவிடவே முடியாது. இதுதான் விதி எனும் பொழுது, இதுதான் நமக்கானது எனும் பொழுது அதை யார் நினைத்தும் இங்கு மாற்றிவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உன் அம்மா, உன் பிரத்யங்கரா உன்னோடு பேசுகின்ற இந்த நேரங்களில் நீ எதையும் எதிர்பார்த்து இந்த இடத்தில் கைவிட்டாயோ அதை எல்லாமும் நான் உனக்கு மீட்டு கொடுப்பேன். என் பிள்ளையே, உன்னை சுற்றி வருகின்ற தீய விஷயங்கள் எல்லாமுமே மேலும் மேலும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீ கலங்காதே. தீய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளாதவரை மட்டும்தான் நமக்கு பிரச்சனைகளும் வேதனைகளும். இந்த தீய விஷயங்களை என்னவென்று நாம் தெரிந்து கொண்டு விட்டோமானால், இந்த தீய விஷயங்களை நாம் உணரத் தொடங்கி விட்டோமானால், இதனால் தான் நமக்கு தீயது நடக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து விட்டோமானால், அதன் பிறகு நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? அதன் பிறகு எதற்கு என் பிள்ளை கலங்க வேண்டும்? நடப்பது நன்மை என்பதனை நீ உணரும் போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சோதனைகளும் நிச்சயமாக தவிடுபொடியாக மாறும். தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் நாம் இனிமேல் எந்த விஷயத்தை நினைத்தாலும் அது ஒன்றுமில்லாமல் நமக்கு மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காது. சரி, பிரத்யங்கரா சொன்ன தலைப்பிற்கும் நம்மோடு பேசிக்கொண்டிருப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறாயல்லவா? என் குழந்தையே, சம்பந்தம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? தீய சக்தி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது, ஒரு தெய்வத்தினுடைய வார்த்தைகள், நேர்மறையான விஷயங்கள் உன் வீட்டில் ஒலிக்கும் பொழுதும், உனக்கு அது கேட்கும் பொழுதும், அந்த இடத்திலிருந்து எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய தீமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனைகளை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும், அது உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதனால் தானே எப்பொழுதுமே கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் ஒலிக்கச் சொல்கின்றேன். தெய்வத்தின் நாமத்தை உன் இல்லத்தில் நான் இதனால் தானே ஒலிக்கச் சொல்கின்றேன். இதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக இதனை நீ எந்த நேரத்திலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். முன்பிருந்தது போல நமக்கு எல்லாமும் நடக்கவில்லை என்பது உன் மனவேதனையாக இருந்தாலும், இனிமேல் நடக்கும் பொழுது அத்தனையும் உனக்கான மன தெளிவை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய்.
கலங்காமல் நின்று உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ தெய்வத்தின் அருளோடு ஒவ்வொன்றிலும் உன் வெற்றியை நீ பதிக்க தொடங்குவாய் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா நினைத்திருந்தால் எப்படியும் போகட்டுமே என்று நினைத்து விட்டிருக்கலாம். ஆனால் நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன், எதற்காக உன்னோடு மேலும் மேலும் பேச நினைக்கிறேன், எந்த விஷயத்தை உனக்கு உணர்த்த எண்ணுகிறேன், எந்த விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்நாளுமே நாம் நினைத்ததை விட இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ கண்கூடாக உணரத்தான் போகிறாய். தெய்வம் இருந்தால் நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாகவே தெரிந்து கொள்ளத்தானே போகின்றாய். இந்த தாயின் அரவணைப்பு உன்னை எப்பொழுதுமே சந்தோஷமாக மீட்டெடுக்கும் ஒரு அரவணைப்பு. இந்த பிரத்யங்கராவின் அன்பு எப்பொழுதுமே உனக்கு நிறைவாக கிடைக்கின்ற ஒரு அன்பு என்பதனை நீ மறக்கக்கூடாது. சூழ்நிலைகள் உன்னை எப்படியெல்லாம் பாதிக்கச் செய்கிறதோ, இந்த நிலைகள் உனக்கு எப்படியெல்லாம் வேதனைகளை கொடுக்கிறதோ என்பதனை எல்லாம் நீ சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்கிறாய், நீ எப்படி உன் எதிர்காலத்தை நீ வகுத்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார். உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையானதாக இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு நேர்மறையாகவே நடக்கும். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் நேர்மறையாக இருக்கும் பொழுது நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நேர்மறையாகவே கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா வெற்றிகளும் நிறைவாக கிடைப்பதை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். முன்னின்று நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன். முன்னின்று எதையும் உன் வாழ்க்கை என்று நான் உணர்த்துவேன். பிரத்யங்கரா இருக்கின்ற நொடிகளில் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தீய விஷயங்கள் உன்னை தேடி வருவதாக இருந்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, தீய சக்தி என்பது, இந்த ஆபத்து என்பது எப்பொழுது எங்கிருந்து எந்த திசையிலிருந்து உன்னை தேடி வரும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. எப்படி இது உனக்கு நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக கணித்து விட முடியாது. நான் அதை உனக்கு சொல்வேன். இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றுதான். தீய சக்தி வருகிறதா இல்லையா, நல்ல சக்தி இருக்கிறதா இல்லையா, இதுவெல்லாம் உனக்கு குழப்பத்தை தர வேண்டாம். இதையெல்லாம் எண்ணி நீ குழம்பி தவிக்க வேண்டாம். இந்த தீய சக்தியானது உன் வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லை என்றாலும் சரி, எப்பொழுதும் உன்னுடைய வீட்டில் தெய்வத்தின் நாமங்களும் தெய்வத்தினுடைய பாடல்களும் முறையாக உச்சரிக்கும் பொழுது அந்த இடத்தில் எப்பேற்பட்ட எதிர்மறை வந்தாலும் அது காணாமல் போகும். எப்பேற்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் அந்த இடத்தில் நடந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை நான் எப்பொழுதும் மன நிறைவோடு தான் பார்க்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு தான் பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? உன் கஷ்டத்தை உனக்கு நான் சொல்லிக்கொண்டே இருந்தால் உனக்கு வரக்கூடிய நல்லது உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். நான் உன்னை பார்த்து சிரித்து கொண்டிருப்பதும் உனக்கு நல்லதை சொல்லிக் கொண்டிருப்பதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த பல விஷயங்களை உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையோ கடந்து நாம் வாழ ஆசைப்படுகிறோம். எதையோ தாண்டி இந்த வாழ்க்கையை நாம் நம்முடையது என்று எண்ணுகிறோம். அதுபோலத்தான் இனி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக உன்னுடையது என்று நீ உணரும் போதும், உன்னுடையது என்று முன் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுதும் அந்த இடத்தில் இந்த பிரத்யங்கரா உனக்காக முன் வந்து நிற்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். அம்மாவின் அன்பு உன்னை காப்பாற்றுவதை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணர்வதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தின் அன்பு உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஆச்சரியங்களையும்
என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிந்தனைகளும் என்று மாறி மாறி எண்ணாதே. ஒரே முடிவு, ஒரே வாழ்க்கை என்று அதை நோக்கி பயணப்படும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். உனக்கான நன்மைகளும் கிடைத்தே தீரும். இந்த தெய்வம் உன்னை காக்கும், உன்னை வழிநடத்தும், உன்னை எப்பொழுதும் இந்த சந்தர்ப்பங்களை இருந்து மீட்டெடுக்கும், நல்லதை கொடுத்து உனக்கு நம்பிக்கையோடு வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்ல விஷயங்கள் எதுவென்றாலும் இந்த பிரத்யங்கரா உனக்காக கொடுக்கும் இந்த நாட்களில் நீ அதனை எப்பொழுதும் கவனமாக பெற்றுக்கொள். நான் இருந்து சொல்வதை நீ எப்பொழுதும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள். அது போதும். எல்லையற்ற மகிழ்ச்சியையும் எல்லையற்ற சந்தோஷத்தையும் நீ பேரின்பத்தோடு பெற்றுக்கொண்டு உனக்கான நேரத்தை உருவாக்கி கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்குவாய். அம்மா சொல்வது போல எல்லாமும் நடக்கட்டும். உன் வீட்டில் இருக்கின்ற தீமை வெளியேறி ஓடட்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.